வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி நம்ம ஐபிபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நண்பா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் ஐபிபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் லாகின் பண்ண போகிறேன். லாகின் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐபிபி லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் வெரிஃபிகேஷன், அதாவது செக்கிங் கொடுப்பாங்க. ஸோ ஒன் டைம் வெரிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் வரும். ஸோ இப்போ நான் இந்த டிக் பண்ணிவிட்டு ஐ ரேட் த அக்ரி அந்த பட்டனை டிக் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்தியா போஸ்ட் பேங்க்லேருந்து மெசேஜும் வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி, டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய மொபைல் நம்பர் டிஃபால்ட்டாகவே அவங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் மீதி இருக்கிற டீட்டெயில்ஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி, டேட் ஆஃப் பர்த். அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி நீங்கள் ஐபிபி அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ண இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயிலை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ எம்பின் செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நியூ எம்பின் நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். 4 டிஜிட்டில் கேட்குறாங்க. ஸோ நான் 4 டிஜிட் எம்பினை செட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 டிஜிட் எம்பினை நான் செட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா கீழே நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் எம்பின் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே எம்பினை நீங்கள் நியூவாக செட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. செட் பண்ணினதுக்கப்புறம் செட் எம்பினை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபர்கெட் பின் கொடுக்கும்பொழுது இந்த செக்யூரிட்டி கொஸ்டினில் என்ன ஆன்சர் கொடுத்தீங்களோ அந்த ஆன்சர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த செக்யூரிட்டி கொஸ்டினுக்குலாம் நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பிளேஸில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண டீச்சருடைய நேம் என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து உங்களுடைய ஃபேவரட் ஃப்ரெண்டு நேமு, ஃபேவரட் டீச்சர் நேமு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் இப்போ நான் ஆன்சர் டிக் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்கிறேன் நண்பா, சாரி. இந்த ஸ்டெப்பு மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன். ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். மொபைலில் லிங்க் பண்ணியிருக்கிற நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஓடிபி ரெஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபை ஆயிடுச்சு. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஐபிபி அக்கௌண்ட் லாகின் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் லாகின் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். நீங்கள் நான் 4 டிஜிட் எம்பின் செட் பண்ண இல்லைங்களா, அந்த எம்பினை போட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணிவிட்டேன். லாகின் ஆகிடுச்சு. ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்படி தான் நம்ம ஐபிபி அக்கௌண்ட் லாகின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கஸ்டமர் ஐடி இல்லை அக்கௌண்ட் நம்பர் எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் பேங்க்கு தான் போய் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க்கில் போனீங்கன்னா உங்களுடைய இதுக்கு பாஸ்புக் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய பாஸ்புக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்புக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கான ஐபிபி அக்கௌண்ட் நம்பரு, கஸ்டமர் ஐடி எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தெரியாதவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம் நண்பா. மேலே எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மேலே எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம் நண்பா.